அனைவருக்கும் வணக்கம். பிரசாதிபி மகா சேனாதிபதி தன்ன ஸ்கந்த பிரதிநிதி வாழத்திரு வெண்டிய திருவருளாலும் விருச்சிக ராசி 24/5/2026 முதல் 30/5/2026 வரைக்கும் உண்டான விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் அடங்கிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், முழு நட்சத்திரங்கள். இந்த விருச்சிக ராசி எடுத்துட்டாலே நல்ல ஒரு தருணம், அருமையான காலம். இந்த விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு யோகமான வாரமாகவே எடுத்துக்கொள்ளலாம். அனைத்து கிரகம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருது. எண்ணியது எண்ணியபடி நடக்கும். குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல இது காலம் வரை 1 வருட காலம் 8ஆம் இடத்துல இருந்து பல வகையில நம்மளுக்கு உறுதுணை இல்லாமல் இருந்த குரு பகவான் இப்போ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல வந்து அமரும் போது அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். போட்டிகள் இருந்து நீங்க வெற்றி பெறலாம். இவ்வளவு காலம் தொழில் போட்டி, இவ்வளவு காலம் மன போட்டி. நான் நிறைய பரீட்சையில எழுதினேன், போட்டு எழுதினேன், ஆனா பாஸ் ஆகல. அத்தனை மாறக்கூடிய தன்மை. 1 மார்க்கில் போச்சு, ஒரு 1/2 மார்க்கில் போச்சு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு 1/2 மார்க்கில் நம்ம வந்து தோல்வி அடைஞ்சங்கிறதெல்லாம் இந்த தருணத்தில் நீங்கள் ஒரு பரீட்சை எழுதும் போது உங்களுக்கு நல்ல ஒரு தருணமாக அமையும். சூரிய பகவான் 7ஆம் இடத்துல, குரு பகவான் 9, சனி பகவான் 5. அருமையான காலம். ஆகவே பொருளாதாரம், முதலீடுகள், கூடுதலான பலன் கொடுக்கக்கூடிய தன்மை, லாபம் அதிகரிக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் உண்டான மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய தன்மை. பேச்சில் மட்டும் நிதான போக்க வேண்டும். 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே காரியத்தை நல்லா நடத்தி கொடுத்தாலும் ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு எச்சரிக்கை செய்வார். குரு அல்லவா, குரு மறைமுகமாக ஞானத்தை போதிப்பார். ஆகவே வார்த்தையில எச்சரிக்கையாக இருந்து வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தருணமாக அமையும். இருப்பினும் நீங்க சர்வ ஜாக்கிரதையாக இருந்து வரக்கூடியவர்களே. நீங்க பிறருடைய ஆசீர்வாதம் வாங்கி வந்து கொண்டே இருப்பீங்க. பிறர்கிட்ட பார்த்தாலே நீங்க மரியாதையோட நடந்து கொண்டு அதோட நீங்க ஆசீர்வாதம் வாங்கி கொண்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி. என்ன கிரகம் உங்களுக்கு கோளாறாக இருந்தாலும் பெரியவர்களை மதித்து நடக்கும் போது உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை நடக்கும். நீண்ட காலமாக தொழில் செய்யணும், தொழில் போட்டி இருந்தது, வியாபாரத்துல பல மடங்கு நஷ்டம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எல்லாம் மாறக்கூடிய தன்மையாகவே மாறிக்கொண்டே வருகிறது. சூரிய பகவான் 7ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோட இருந்தாலும் கடன் வாங்காமல் இருப்பது சிறந்தது. இருப்பினும் சுப செலவுக்காண்டி வாங்கிக்கலாம். பூமி, வீடு வாங்குறோம், நம்ம ஒரு சொத்துக்காண்டி ஒரு கடன் வாங்கணும்னு வாங்கிக்கலாம். தேவையில்லாமல் அடுத்தவருக்காண்டி நீங்க கடன் வாங்கி செலவு செய்யாமல் இருப்பதே சிறந்தது. நீங்க ஒரு இடத்துல கடன் வாங்கி இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடாது. இந்த தருணத்தில் செவ்வாய் வந்து 6ஆம் இடத்தில் இருப்பதால் சற்று ஜாக்கிரதையாக இருந்து வரக்கூடிய காலம். ஆகவே கடன் கொடுத்தாலும் கவனமாக இருந்து செயலாற்றக்கூடிய தன்மையாக உண்டாகும். திருமணம் நடக்கக்கூடிய தன்மை. நீண்ட காலமாக வரன் பார்த்து கொண்டு இருந்தோம், திருமணம் நடக்கவே இல்லை. தாராளமாக நடக்க. விருச்சிக ராசிக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 2 சேர்ந்து 7ஆம் இடத்துல, குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து அமரும் போது திருமண பாக்கியம் கூடும். இதுவரை இழுபறியாக இருந்தது, வந்த வரனே வந்துட்டே இருந்தது, அதே வரன் முடியும். தடைகள் அனைத்து நிவர்த்தி ஆகும். உங்கள் குலதெய்வத்துண்டான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலம். கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலம். பிள்ளைகளால் ஒரு நல்ல மதிப்பு உருவாக்கக்கூடிய காலம். நம்ம பிள்ளைங்க அவ்வளவு மார்க் வாங்கிட்டாங்க, நம்ம பிள்ளைங்களால் நல்ல ஒரு மதிப்பு, ஒரு போஸ்ட்ல ஜெயிச்சுட்டாங்க, ஒரு பந்தயத்துல ஜெயிச்சுட்டாங்க, ஒரு போட்டியில ஜெயிச்சுட்டாங்க, நல்ல ஒரு பாட்டுல ஜெயிச்சுட்டு வந்தாங்க, ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம குழந்தைங்க அத்தனை நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கும். பிள்ளைங்களால நம்மளுக்கு ஒரு மரியாதை கூடக்கூடிய காலம் இந்த காலம். நம்ம பிள்ளைங்களே நம்மளுக்கு நல்ல ஒரு மதிப்பு தேடி தர்றாங்க. அதனால அது ஒரு சந்தோஷத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய காலம். ஆகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சற்று குடும்பத்தில் அக்கறை எடுத்து செய்யக்கூடிய தன்மை, இன்னும் கொஞ்சம் பொறுப்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலம்.
இன்னும் நம்ம பிள்ளைங்களுக்கு எதை செய்யணும், அடுத்தடுத்து நம்ம ஏதாவது செஞ்சாதான் அவங்களுக்கு ஊக்கப்படுத்தினால்தான் நம்மளுக்கு அவருக்கு நல்லா இருக்கும். ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு பாட்டு கிளாஸ் போகிறாங்க, ஒரு நீச்சல் ஆடுறாங்க, எல்லாத்துக்கு உறுதுணையாக இருந்து இங்கே செயலாற்றுவீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய தன்மை, மகிழ்ச்சியான தருணமே, குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். பிறருடைய வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்பட மாட்டீங்க. நம்ம செய்கிறது சரியே, நம்ம செய்கிறது செயல் சரியான தர்மம், நம்ம குடும்பத்துக்காண்டி தான் நம்ம செய்கிறோம், அடுத்தவங்க இதில் தலையிடத்துக்கு நம்ம யார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு தனியான ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து செயல்படக்கூடிய காலம். ஆகவே பொருளாதார சிக்கலிலிருந்து நீங்கள் மிகவும் திருப்திகரமாக இருந்து வரக்கூடிய காலமாகவே மாறக்கூடிய காலம். ஆகவே இந்த 5ஆம் இடம் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அருள் ஆற்றல் தந்து கொண்டே இருப்பார், ஊக்கத்தை பலப்படுத்துவார். அதே போல் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தன்மை அவர் உருவாக்குவார். ஆக குலதெய்வத்துக்கு உண்டான அனுகிரகம் உருவாகும். ஆகவே சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டே இருப்பதால் 2ஆம் இடத்துக்கு உங்களுக்கு புதிய வாகனங்கள் அமையக்கூடிய யோகம் உண்டாகும். ஆகவே புதிய வாகனங்கள் வாங்கி கொள்ளலாம், புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம். ஆடம்பர செலவு மட்டும் தவிர்த்து நம்மளுக்கு உண்டான பொருள் மட்டும் வாங்கி கொள்வது சிறந்தது. நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, அதே பொருள் வாங்கி வைத்தா என்ன அப்படிங்களா யோசிக்கக்கூடிய தன்மை உருவாகும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு தருணம், சொத்துக்கள் சேரக்கூடிய தன்மை, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை. இருப்பினும் உடலில் சற்று ஆரோக்கியமாக இருந்து வரக்கூடிய தன்மையாக உங்களுக்கு காலகட்டம். உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கணும், உணவு விஷயத்தில் கவனம் செலுத்தணும், மன அழுத்தம் உருவாகும். அந்த மன அழுத்தத்திலிருந்து போக்கிக் கொள்ளணும். தேவையற்ற சிந்தனை, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் தேவையற்ற சிந்தனை, மன அழுத்தம், டென்ஷன் அனைத்தும் கொடுக்கும். அதே அளவு மன வேகமும் கொடுக்கும். உடனே 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 செஞ்சு முடிக்கணுங்கிறது தன்மை உங்கள் ராசிநாதன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் தான் கட்டுப்படுத்திக்கணும். இருந்தாலும் குரு பகவான் உங்களை கட்டுப்படுத்திவார். ஆகவே தினசரி இதுக்கு உண்டான வழிபாடு சூரிய பகவான் நமஸ்காரம் செய்து வருவது, முருகப்பெருமானை வழிபாடு செய்து செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு. செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு. முடிந்தால் பழனி சென்று வாங்க, அதனால் சென்று அல்ல பழனிநாதனை மனதார வேண்டிட்டு வாங்க. அல்ல முருகப்பெருமான் பாலாபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வரும்போது நல்ல ஒரு தருணமாக அமையும். ஆகவே உங்களுடைய ராசிக்கு உறுதுணையாக இருந்து வரக்கூடிய காலம் குரு பகவான், சூரியன் மற்றும் ராகு, சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரக்கூடிய காலம். ஆகவே அனைத்து விஷயத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஆகவே பரிகாரம் அப்படிங்கன்னா பெருசாக ஒன்றும் நம்ம தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் போது சற்று ஏற்ற இறக்கமாக இருப்பதால் முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவதும் சூரிய பகவான் வழிபாடு செய்து வருவது சிறந்தது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும், ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்தி வருவீங்க. அதே போல் குடும்பத்தில் வரவு செலவு கணக்கு சரியான முறையில் வைத்துக்கொள்ளக்கூடிய காலம். இவ்வளோ நாள் நம்ம வரவு செலவு எழுதவே இல்லை, இனிமேல் வரவு செலவு எழுத என்னதான் செலவாகுது பார்க்கலாம், எப்படி எப்படிலாம் நம்ம செலவு பண்ணுறோம், காசு வருது அது எப்படி போகுதுன்னு தெரியல அப்படின்னு வர செலவு கணக்கு பார்க்கக்கூடிய காலம் உருவாகும். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு தருணம். வியாபாரத்தில் மேன்மை அடையக்கூடிய தன்மை, தொழில வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை, உங்கள் சொந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இடமாற்றம் அமையக்கூடிய தன்மை, பொருளாதாரத்திலிருந்து சிக்கலிருந்து தவிர்த்து நல்ல ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய தன்மை உருவாகும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.